அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 21/5/2026. பஞ்சமி திதி காலை 8:27 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் பின்னிரவு 2:49 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: ரிஷப லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் விற்க, உடற்பயிற்சி மற்றும் அழகு சாதனங்கள் வாங்க, நண்பர்களை சந்திக்க, செல்லப்பிராணிகள் வாங்க, முட்செடிகள் அகற்ற, சித்தர் பீடங்கள் செல்ல நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தன்மீது விழும் மண்ணை சுமையென நினைப்பதில்லை விதை. அதுபோல தன்மீது வந்து விழக்கூடிய விமர்சனங்களை தகர்த்தெறிந்து முன்னேறும் வழியை பார். நீங்கள் அப்படிதாங்க. எப்படி விதை மேலே எத்தனையோ மண்களை நாம் கொட்டினாலும் அதையெல்லாம் தாண்டி தாண்டி முண்டி அடித்து அது முளைத்து வெளியே வந்து புரட்சி செய்வது போல நீங்களும் உங்களை அழுத்தறதுக்கு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாலும், உங்களை பற்றி விமர்சித்தாலும், உங்களை பற்றிய வதந்திகளை பரப்பிவிட்டாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து தான் தலைவன் என்பதனை எப்போதும் நிரூபித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. சுகாதிபதி சந்திரன் சுகஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் மனசுக்குள்ளார சந்தோஷம் வந்து போகுங்க. வீடு மாறுறது, வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. வீடு கட்டுறதுக்கு மேற்கொண்டு லோன் இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணலாம். பேங்க் மேனேஜரை பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியிலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால சில கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, புதனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைங்க கேட்டதெல்லாம் இன்னைக்கு வாங்கி தருவீங்க. அதே மாதிரி அவங்களுடைய உயர்கல்வி விஷயங்களில் வந்து அவங்க விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் நீங்கள் சேர்ப்பீங்க. அவங்க விருப்பப்பட்ட கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அடுத்தடுத்து வந்து சேருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. பரவாயில்ல, நமக்கும் அதிர்ஷ்டம் இருக்குதுங்கிற மாதிரி நினைப்பீங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை சந்திரன் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் எதிர்பாருங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, உன்னை சிரிக்க வைப்பவரை நீயும் சிரிக்கவை, ஆனால் உன்னை பார்த்து சிரித்து கொண்டிருப்பவரை நீ சிந்திக்கவை. அதனால தாங்க நகைச்சுவையாக நீங்கள் பேசுவீங்க. உங்ககிட்ட நகைச்சுவையாக யாராவது பேசுனாங்கன்னா நீங்களும் பதிலுக்கு பதிலாக சிரித்து பேசுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை பார்த்து நக்கலாக யாராவது பேசினாலோ, நையாண்டித்தனமாக ஏதாவது பேசினாலோ, மட்டம் தட்டுற மாதிரி ஏதாவது பேசினாலோ உங்களுடைய பேச்சு மூலமாக பதிலடி கொடுத்து அவர்களை சிந்திக்க வைப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க, தன்னிச்சையாக எடுப்பீங்க. தனிமரமாக இருப்பதை விட நாம் கூட்டு சேர்ந்து சில வேலைகளை செய்தோம்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப்பு யாராவது வராங்களா, பங்குதாரர்கள் வராங்களா அப்படின்னு யோசித்து வைப்பீங்க. எல்லாரையும் நாம் சேர்த்துக்க முடியாது, நல்லவங்களாக இருந்தால் நாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல முடிவுக்கும் இன்றைய தினத்தில் இருப்பீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி நல்லவங்க பங்குதாரர்களாக உங்கள்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வேலைகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. இருக்கிற இடத்துலையே கடையை வச்சுக்கலாமா அல்லது இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு கடையை மாற்றலாமா, இது மாதிரி யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. வேலையாட்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பார்த்துன்னு இருக்கீங்க, அதெல்லாம் இன்னைக்கு கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால புது வீடு மனை இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவானுடன் சுக்கிரன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர்னு திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தள்ளி போனவங்களுக்கு திடீர்னு கூடி வரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் இன்றைய தினம் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து அப்புறம் சரியாகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கி வெற்றி வந்து சேருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அவசரத்தில் பேசும் பேச்சும் ஆத்திரத்தில் எடுக்கும் முடிவும் ஆயுள் முழுவதும் வருத்தத்தை கொடுக்கும். இதையெல்லாம் அறிந்து வைத்துக்கொண்டு முக்கியமாக கோபப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படியே கோபப்பட்டாலும் கூட கோபப்படுற நேரத்தில் அதிகமாக பேசாமல் அமைதியாக ஓரமாக ஒதுங்கி நிற்கக்கூடிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார யோகாதிபதி சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசில் இருந்த கவலைகள் அதெல்லாமே வெளியில் வருங்க. எல்லா கவலைகளும் தீர்ந்து மனசுக்குள்ளார சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு வீடு வாங்கிடணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு தனி வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. பழைய சொந்த பந்தங்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் உண்டு. வியாபாரம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி சுற்றி முற்றி இருக்கக்கூடிய கடைகளில் என்ன பண்ணுறாங்க, நாம் வாடிக்கையாளர்களை கவர்ந்து எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், வேறு ஏதாவது புது யுக்திகள் இருக்கா, அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் யோசிப்பீங்க. தள்ளுபடி விற்பனை மூலமாகவும் சரக்குகளை வெற்று தீர்ப்பீங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உத்தியோக ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. புது விஷயங்களையும் இன்றைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ
அது சரியாகும். மூத்த சகோதரங்கள் ஆதரவாக பேசுவாங்க. முக்கியஸ்தர்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, எண்ணம் போல் வாழலாம், தவறில்லை. ஆனால் மற்றவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று எண்ணுவதுதான் மிகப்பெரிய தவறாகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்க பின்னாடி ஓடாமல் தனக்குன்னு ஒரு சொந்த பாதையை ஏற்படுத்தி கொண்டு, தனக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடுகளை கொண்டு, தனக்கென ஒரு லட்சியத்தை அமைத்து கொண்டு, அந்த லட்சியத்தை அடைவதற்காக இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கும் உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பொறுமையாக பேசுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. உங்களை சிலர் சிரமப்படுத்துவாங்க. வார்த்தையால் கூட சிலர் உங்களை சிரமப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் கூட சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ சொல்லி குத்தி காட்டி பேசுவாங்க. கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி ரொம்ப அலைச்சல் இருக்கும். எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட கொஞ்சம் தள்ளி போகும். இருந்தாலும் கூட இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு. குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. உப்பு காரம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. எண்ணெய் பதார்த்தங்களையும் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் சின்ன சின்னதாக போட்டிகளால் லாபம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. வாடிக்கையாளர்களை பகைச்சிக்க வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஏதாவது சுட்டி காட்டினாங்கன்னா அதை பொறுமையாக ஏற்றுக்கிறது நல்லதுங்க. எதிர்த்து நின்று வாதாடுவது அதெல்லாம் இன்றைக்கி வேண்டாங்க. அதெல்லாம் இன்றைக்கி தவிர்த்துட்டனாலே உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகளுடைய போக்கை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்க எந்த மாதிரியான காலேஜில் சேரணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சு அதை நம்ம செய்து கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஏலக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அளவான ஆசையும் குறைவான தேவையும் வாழ்க்கை வளமாவதற்கான வழிகளாகும். அதனால தாங்க அளவுக்கு மிஞ்சி நீங்கள் எதையுமே ஆசைப்பட மாட்டீங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிறதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு விரலுக்கு தகுந்த வீக்கம் இருந்தால் போதும். பிறக்கும்போதே உதிக்கும் போதே நமக்கு இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து வச்சு தான் நம்மளை அனுப்பி வச்சிருக்கிறாரு. அதனால் இறைவன் நினைத்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இறைவனுக்கு தெரியும் நமக்கு எப்போ என்ன தர வேண்டும்ங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் இறைபணியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகள் அதிகமாயிட்டே தான் இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தா ரொம்ப ஓடி பேசுவாங்க சிலர்லாம். இப்போ சிலர்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாங்க. நாம் என்ன அவங்களுக்கு குறை வச்சோம்? எதுவும் இல்லை. நம்மால் முடிஞ்சது நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணின்னு இருக்கோம். இருந்தாலும் சிலர்லாம் சில நேரங்களில் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்களேன்னு ஒரு சிலரை நினச்சி நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுவீங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நட்பு வட்டம் கொஞ்சம் பெருசாகும். புது நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதில் தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான
முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய பிரச்சனைகள், அதாவது சொத்து பிரச்சனைகள், பாக பிரிவினைகள், அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சிலர்லாம் நம்மளை பார்த்தா ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அப்புறம் எதிராளியோட போய் அங்கேயும் சேர்ந்துக்கிறாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் பேசுகிறாங்க. அதெல்லாம் நினைக்கும்போது யாருமே நம்மக்கிட்ட உண்மையாக இல்லையே, எல்லாருமே நடிக்கிறாங்களே, எல்லாருமே நம்மளை பயன்படுத்திக்கிறாங்களே அப்படின்னு சில நேரங்கள் நினைத்து பெருமூச்சு விடுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் கூட விளம்பரத்துக்கு தான் மரியாதை அதிகமாக இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிகாரிகள் நம்மளை ஆதரிக்கிறாங்க, அதிகாரிகள் நம்மளை பாராட்டுறாங்க. அதனால் நம்ம உற்சாகமாக வேலை பார்ப்போன்னு இன்றைக்கி சில முக்கியமான வேலைகளை முடித்து காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இமயத்தில் இருக்கும் நபராய் இருப்பதை விட சமயத்தில் உதவும் உறவாய் இருப்பதே மேல். சிலர்லாம் நம்ம தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, நமக்கு புரிஞ்சவங்களாக இருப்பாங்க, இனத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, பெரிய பதவியில் பெரிய பொறுப்பில் இருப்பாங்க. ஆனால் நமக்கு ஓடி எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் அது மாதிரி இருக்க மாட்டீங்க. பதவியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் உதவின்னு யார் கேட்டாலும், எந்த பொறுப்பில் இருக்கிறவங்க கேட்டாலும், அதாவது கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் யார் கேட்டாலும் தட்டாமல் தவறாமல் கேட்டவர்களுக்கு கேட்டவுடன் தம்மாலான உதவிகளை எல்லாம் எதிர்கேள்வி கேட்காமல் உதவக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் ஒளிரும் கிரகம் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. இருந்தாலும் கண்டகச்சனி இருக்கிறதுனால உங்களுக்கு எதிராக சிலர் சூழ்ச்சிகள் செய்வாங்க. உங்கள் முதுகில் குத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு கூடவே இருந்துக்கிட்டு சிலர்லாம் சில வேலைகளை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட வெளிப்படையாக எதையும் சொல்லிக்காமல் நீங்கள் அமைதியாக சில விஷயங்களை செய்கிறது நல்லது. சில இடங்களில் சிலர்கிட்ட மௌனமாக இருந்துறது நல்லதுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை கூட அடுத்தவங்கள நம்பி சொல்லிக்காதீங்க. அது உங்களுக்கே எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால சகோதரங்களால் தொந்தரவுகள், சகோதரங்களுடன் கருத்து மோதல்கள், சொத்து சம்பந்தப்பட்ட சில சிக்கல்கள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து எல்லாவற்றையும் கொண்டு போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, அதனால் லாபம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பறவைகள் நல்ல பழங்களை உண்டு மண்ணில் நல்ல விதைகளை விதைக்கின்றன. அதுபோல நாமும் நல்ல புத்தகங்களை படித்து மனதிலே ஆரோக்கியமான சிந்தனைகளை விதைக்க வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அறிவுபூர்வமான விஷயங்கள் எங்கு இருக்கிறதோ அதை தேடி ஓடிக்கொண்டே இருப்பவர்கள், அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக தினந்தோறும் சில புத்தகங்களை படிப்பவர்கள், சில முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நல்லது நடக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். ஒரு பக்கம் புகழ் கூடிக்கொண்டே போகுங்க. அதே மாதிரி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால அப்பாவோடு இருந்து வந்த கருத்து முதல் விலகும். தந்தையாரின் உடல்நிலை சீராகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தேடி வருங்க. செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. திடீர்னு கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வருங்க. இருந்தாலும் சொத்து பத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சனி பகவான் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கார். அதனால் எந்த போட்டியாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாமே உண்டு. எனக்கு கேது வலுவாக உட்கார்ந்துருக்கார். அதனால் திடீர் லாபம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகும். மூத்த அதிகாரிகளுடன் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அது சரியாகும். கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்கங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பாதையில் பாதத்தை குத்தும் முள்ளும் வரும், இதயத்தை குத்தும் சொல்லும் வரும். ஒதுங்கி போகிறவனே உயர்வை அடைகிறான். அதனால தாங்க சில நேரங்களில் சில விஷயங்களை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருவீங்க. ஆனால் அதே நேரத்தில் சில அக்கிரமங்கள் அநியாயங்கள் கண்ணுக்கு எதில் நடந்தால் அதை நீங்கள் கண்டுக்காமல் விட மாட்டீங்க. அது எப்படி இந்த மாதிரிலாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் யாருக்கு எந்த துன்பங்கள் வந்தாலும் அதற்கு எதிர்த்து நின்று போராடக்கூடியவர்கள், எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், வாழ்க வளமுடன் என்று அனைவரையும் வாழ்த்தி கொண்டிருக்கும் நல்ல இதயங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல அசுரகுருவும் தேவகுருவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. முன்ன மாதிரி பேசாமல் இப்போ நீங்கள் அழகாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க, அளவாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஆத்திரப்பட்டு அவங்க மேலே இருக்கிற அக்கறையில் நாம் பேசுகிறதெல்லாம் எடுபட மாட்டேங்குது. அதே நேரத்தில் சிரித்து பேசி சில விஷயங்களை சொன்னோம்னா ஏற்றுக்கிறாங்க. இனிமேல் அது மாதிரியே பண்ணுவோம். நம்ம பாசத்தை முரட்டுத்தனமாக காமிக்காமல் அதை சின்னதாக அப்படியே கொஞ்சம் தட்டி கொடுத்து அந்த பாசத்தை கொடுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிரிகள் வீழ்ச்சி அடைவாங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும். ரொம்ப நாளாக வரணும் வேண்டிய பணம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்து ஏமாந்து போன தொகையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. புது வேலையாட்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் இன்றைக்கி குறைஞ்சி அலுவலகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. சூரியனும் புதனும் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வந்து கொண்டு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் செவ்வாய் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் களைப்பும் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, இழந்தவை என்பது சிலருக்கு வார்த்தை, ஆனால் சிலருக்கோ அது வாழ்க்கை. அதனால தாங்க யாருக்கும் நீங்கள் இழப்பை ஏற்படுத்த மாட்டீங்க, யாருடைய சொத்துக்கும் நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க. அதே மாதிரி யாராவது எதையாவது இழந்திருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் உதவி செய்ய தொடங்குவீங்க. இவ்வளோ இருந்து இழந்திருக்காங்களே, கிடச்சி அப்புறம் கையை விட்டு போனதில் இருக்கிற வருத்தங்கள் வலிகள் மிக அதிகமானது. அதனால தாங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் அவர்களின் கண்ணீரை துடைக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானமாக இருக்கணும். விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ்லாம் புதுப்பிச்சிட்டிங்களா, இன்சூரன்ஸ் புதுப்பிச்சிட்டிங்களா, அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் கூட யாருக்கிட்டையும் இன்றைக்கி நெருக்கமாக எதுவும் பேசிக்க வேண்டாங்க. குடும்ப விஷயங்களையும் யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உபத்திரவத்திலையும் சிக்கிக்கக்கூடாதுங்க. இறக்கப்பட்டும் ஏமாந்துடாமல் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோபத்தாக இருந்தீங்க, திடீர்னு கொஞ்சம் அவசரப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. ஆனாலும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைய தினம் அலைச்சல் இருக்குது. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன விவாதங்கள் வரும். ஏதாவது உங்களை குறை சொல்லுவாங்க. இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ உழைக்கிறேன்னு தெரியுமா, இருந்தாலும் யாருக்கும் எந்த நன்றியும் இருக்க மாட்டேங்குது. யார் என்கிட்ட உண்மையான பாசத்தோடு நடந்துக்கிறீங்கன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் ரோடு கிராஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டு எதுலேயுமே சிக்கிக்காதீங்க. அதே மாதிரி யாருக்கும் இன்றைக்கி உறுதிமொழியும் தர வேண்டாங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உயர நினைக்கும் போது உதவுவதற்கு யாருமே இல்லையே என்று ஒருபோதும் வருந்தாதே. உன்னுடைய பலமே தனித்து நிற்பது தான். அதனால தாங்க தனியாக நின்று நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எப்பொழுதுமே கூட்டு சேர்ந்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி கூட்டத்தை சேர்த்துக்கிறதும் உங்களுக்கு பிடிக்காதுங்க. தனித்து உட்கார்ந்து யோசிப்பீங்க, தனித்து சிந்தனை செய்வீங்க. தனியாக நின்று தனி ஒருவராக இருந்து எல்லா வேலைகளையும் கச்சிதமாக முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறாரு. அதனால் அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போகும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க. இருந்தாலும் கூட 6வது வீட்டில் குரு பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் சிலர்லாம் உங்களுக்கு எதிராக சிலதெல்லாம் பேசுவாங்க. இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி வைப்பாங்க. அது அங்கங்கே சுற்றிட்டு உங்கள் காதுக்கே வரும். அதை நினைக்கும் போது நம்மளை மட்டும் ஏன் இப்படி எல்லாரும் காயப்படுத்துகிறாங்கன்னு சில நேரங்களில் கண்ணீர் விடவும் செய்வீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சோடனே வீடு மாற்றிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி நல்ல பட்ஜெட்டில் உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்றைய தினம் செல்வாக்கும் உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. சகோதர வகையிலையும் உதவிகள் உண்டு. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. பங்குதாரர்களை மட்டும் பகைச்சிக்க வேண்டாம். உத்தியோக வகையில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, புன்னகையோடு நிறுத்திக்கொள். எவரையும் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் புதைந்துவிடும் நிம்மதி. அதனால தாங்க இப்பெல்லாம் அதிகமாக யாருக்கிட்டையும் நீங்கள் பேசுகிறது இல்லைங்க. அப்படியே பேசினாலும் தத்துவமாக பேசுகிறீங்க, மகரிஷிகள் மாதிரி பேசுகிறீங்க, சித்தர்களைப் போல பேசுகிறீங்க. அது இப்போ யாருக்கும் புரிய மாட்டேங்குதுங்க. உங்களை புரிஞ்சுக்கிறவங்களும் இப்போ யாருமே கிடையாதுங்க. அதனால தாங்க பார்க்குறவங்களெல்லாம் லேசாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு வேகமாக நம் வேலையை பார்ப்போங்கிற முடிவுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. சந்திரன் பலமாக இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அதெல்லாம் ஒரு தீர்வு வரும். அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. முடியாதுங்கிறதெல்லாம் கூட இன்றைக்கி முடியுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லாம் முடிகிற மாதிரி இருக்குது, ஆனால் முடிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. ஆனாலும் கூட இன்றைக்கி முடியாததெல்லாம் முடிந்து விடுங்க. செவ்வாய் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். சிலருக்கு புது பதவி பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 2 ராஜகிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் தள்ளி போனவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. என்னதான் இருந்தாலும் 7.5 சனிங்கிறதுனால எதையாவது நினச்சி மனசு சங்கடப்பட்டுட்டு தான் இருக்குது. சிலர் நினச்சி சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்குது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆக வேண்டியதை பார்க்குறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நம்பிக்கை போல் ஒரு நண்பனும் இல்லை, பயத்தை போல் ஒரு பகைவனும் இல்லை. பயம்தான் நமக்கு பகைவனாகுது. அந்த பயம் நமக்கு தேவையில்லை. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையால் சாதித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் உடம்பு முடியலையேங்கிற மாதிரியே சில நேரங்கள் நீங்கள் நினைப்பீங்க. உங்களையும் அறியாமல் ஒரு சோர்வு, களைப்பு அதெல்லாம் கூட இருக்குங்க. சிலருக்கெல்லாம் காலெல்லாம் வீங்கும். ஆனால் பயந்துராதீங்க. சின்ன சின்ன பயமுறுத்தல்கள் இந்த சனி பகவான் கொடுப்பார். ஜென்ம சனியாக இருக்கிறதுனால தண்ணீர் அதிகம் அருந்துவது நல்லது. அதனால் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் தண்ணீர் குடிங்க. நீர்மோர் அருந்துறதும் ரொம்ப நல்லதுங்க. நீராகாரங்கள் அதெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அதனால் கராராக சில நேரங்களில் பேசுவீங்க. கடுமையாக சிலர்கிட்டையும் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறதுல உண்மை இருக்கும். அதை ஒரு சிலர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்ன இப்படி கோபப்படுறாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த கோபத்தில் ஒரு அக்கறையும் உண்மையும் இருக்கிறத போக போக அவங்க புரிஞ்சுப்பாங்க. தைரியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால தான் தடாலடி முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. அதே மாதிரி சுகஸ்தானத்தில் குரு பகவான் உங்கள் ராசிநாதனோட சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு
இருக்குது. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. கேது உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கார். அதனால் வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய வேலை சுமைகள் அதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குது, டென்ஷன் இருக்குது. முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.